வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல். தினந்தோறும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, உலகம் முழுவதுமே மனிதர்களாக பிறந்த ஆண் பெண் அனைவருமே தினந்தோறும் தங்களது வாழ்க்கையை எப்படி கடைபிடித்து கொள்ள வேண்டும், தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பிரபஞ்சத்தில், பூலோகத்தில், உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த பதிவினை பதிவிட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு தகவல் என்கின்ற பதிவிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் புருஷர்களாக ஆண்களாக பிறந்த அனைவரும் தங்களது ஜனனம் எடுத்தது பிறந்தது முதல் தங்கள் வாழ்க்கையானது இறுதி கட்டம் முடியும் வரை எதையெல்லாம் செய்யலாம், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒவ்வொன்றாக பதிவிட்டு வருகின்றோம். இவை அனைத்துமே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்கள் மட்டுமே தவிர அடியேனாக எதையும் தங்களுக்கு பதிவிடவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய வரையில் ஆண்கள் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதாவது ஆண்களாகப்பட்டவர்கள் தாயார் தகப்பனாரை மதிக்க வேண்டும். அதன் பிறகு திருமணம் விவாகமாகிவிட்டால் மனைவியை பேணி காக்க வேண்டும் என்றெல்லாம் நேற்றைய தினம் சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்களாகப்பட்டவர்கள் தங்களுடன் பிறந்த சகோதரரோ சகோதரிகளையோ அணைத்து கொண்டு செல்ல வேண்டும். அவர்களை ஒரு 4 சகோதரிகள் இருக்கிறார்கள், 3 அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள் என்றால் அனைவரும் அவர்களது இல்லங்களில் நடக்கக்கூடிய விசேஷங்களை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதிலே ஒருவரை நாம் தனியாக விட்டுவிட்டு அவர்களுக்கு எந்த விதமான அழைப்பும் கொடுக்காமல் இருந்தோமேயானால் நம்மளுடைய காலமானது முடியும் பொழுது கண்டிப்பாக நரகலோகமானது கிடைக்கும் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. எதையெல்லாம் செய்யக்கூடாது, அதாவது நமது தாயார் தகப்பனாரை அவமதிக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு நல்ல உபதேசங்களை மட்டுமே சொல்ல வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும், அவர்கள் இஷ்டப்படி அவர்களை வளர்த்து விடக்கூடாது. உங்களுக்கு திருமணமாகி உங்களது பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினியை எக்காலத்திலும் கைவிடக்கூடாது. அதேபோல்
பிராமணர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிராமண வர்ணத்தை சார்ந்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் அவருடைய கடமைகளாகிய சந்தியாவந்தனத்தை செய்ய வேண்டும். சந்தியாவந்தனம் செய்யாமல் இருக்கக்கூடாது. பித்ருக்காரியங்களை செய்யாமல் இருக்கக்கூடாது. வருஷாவருஷம் பித்ருக்களுக்கு கர்மாக்களை செய்துத்தான் தீர வேண்டும். அதே சமயம் க்ஷத்ரிய வர்ணத்தை சார்ந்தவர்கள் ஜனங்கள் மீது சுமைத்து வைக்கக்கூடாது. அதே வைச்சிய வர்ணத்தை சார்ந்தவர்கள் வியாபாரிகள் மக்களின் மீது ஒரு பொருளின் மீது ஏகப்பட்டதாக பணத்தை வைத்து அதை விற்கக்கூடாது. சூத்திரர்களாகப்பட்டவர்கள் எக்காலத்திலும் யாரையும் விழித்து பேசக்கூடாது. அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நடக்க வேண்டும். இதெல்லாம் தர்மம். செய்யக்கூடாத செயல்கள் என்னன்றதை சொல்லிட்டார். இன்னும் செய்யக்கூடாத செயல்கள் இருக்கு. என்னன்னா, ஆண்களாகப்பட்டவர்கள் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, புலால் உண்ணுவது மற்றும் ஸ்திரீகளிடம் சம்போகம் செய்வது. உங்களுக்கு திருமணமாகி உங்களது மனைவி இருப்பார்கள். நீங்கள் வேறொரு பெண்ணை தேடிக்கொண்டு அவர்களுடன் சந்தோஷமாக இருப்பது, இவை அனைத்துமே கண்டிப்பாக செய்யக்கூடாத செயல்கள். ஆண்களாகப்பட்டவர்கள் கண்டிப்பாக ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது, இப்போ சொல்கிறாலே முழுக்கால் சட்டை, அதாவது பேண்ட்டு சட்டை, அதை போட்டுட்டு கண்டிப்பாக ஆலயங்களுக்கு போகக்கூடாது. அதே போல் எந்த சுப விசேஷங்களாக இருந்தாலும் சரி, அதாவது காது குத்தல், மஞ்சள் நீர் மற்றும் விவாகம், திருமணம், வளைகாப்பு, ஸ்ரீமந்தம், புதிதாக தொழில் தொடங்குவதற்கு அலுவலகம் திறப்பு ஆகிய அனைத்து விஷயங்களுக்குமே தாங்கள் முழுக்கால் சட்டை, அதாவது பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு நிச்சயமாக கண்டிப்பாக செல்லக்கூடாது. இதையெல்லாம் எதுக்காக தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா, செய்ய வேண்டிய செயல்களை நாம் செய்துமையானால் நமது உடலிலே நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் நமது குடும்பத்திலே, நமது கிரகத்திலே சுப கதிர்கள் எப்பவும் ஒலித்து கொண்டே இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். ஆனால் அதை விட்டு நாம் செய்யக்கூடாத செயல்களை நாம் செய்தோமே ஆனால், செய்யக்கூடிய செயல்களை செய்தீர்களேயானால் தர்ம பிரகாரம் உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும். 1,00,000 வருடம் கழித்து நீங்கள் மறுபடியும் மனித பிறவிகளாக பிறப்பீர்கள். அது வரைக்கும் தேவர்களாகவே இருப்பீர்கள். செய்யக்கூடாத செயல்களை இதில் பதிவிடப்பட்டபடி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியதானது நரகலோகமானது. 1,00,000 வருஷம் நரகத்தில் இருந்துட்டு அனுபவித்தே தீரணும் நரக வேதனையை. இதை தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. அதனால நாம் ஆண்களாகப்பட்டவர்கள் எதையெல்லாம் கடைபிடிக்கின்றோமோ இல்லையோ, ஓரளவுக்காவது முக்கியமான, சொன்னது அனைத்துமே முக்கியமானது தான். இதெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தான். நித்தியமாக கடைபிடிக்கலாம். அந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு
தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் தினந்தோறும் மிக மிக க்ஷேமமாக சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடும் இருக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மற்றொரு தினம் ஒரு தகவல் பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து. சுபம் அஸ்து.